ஹலோ மக்களே, வெல்கம் டு கொரை கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீட்டிலையே ஹோம்மேடாக சூப்பராக பண்ணலாம். இந்த பொங்கல் லீவில் கூட பார்த்திங்கன்னா பசங்க போர் அடித்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அம்மா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்க தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கரெக்டாக அதை கட் பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணோம். இந்த சைடில் கொஞ்சம் லைட்டாக எடுத்துடலாம். இந்த சைடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக சின்னதாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணி நல்லா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே எனக்கு நம்ம ஹோட்டல் போகிறோம் இல்லை ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்குறோன்னா கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வீட்டிலையே உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து சேர்த்து கரெக்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், நம்ம அந்த உருளைக்கிழங்கை எடுத்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு கொதி வந்துருச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக இது வந்து இப்படி நம்ம கொதிக்க விடுறோம் பார்த்திங்களா தண்ணியை, அப்போயே நமக்கு உருளைக்கிழங்கு ஒரு 50% நல்லா வெந்து வந்துடும். அப்போ எண்ணெயில் பொரிக்கிறப்ப நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு மொறுன்னு வந்துடும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி வடிகட்டி அந்த தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நார்மல் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியில் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். தண்ணியெலாம் நல்லா இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து நம்ம ஒரு காட்டன் துணியில் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து ஒரு காட்டன் துணி ஏதாச்சும் துண்டு நல்லா நீட்டாக நம்ம யூஸ் பண்ணாத இருக்க ஒரு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி எப்படி இருந்தாலுமே அந்த உருளைக்கிழங்குலாம் லைட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால். ஸோ லைட்டாக வெயில் இருக்கிற இடத்துல நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா இதாயிரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே கரெக்டாக இருந்தாயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கா பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப இழுக்கும். அதனால் நல்லா ஒரு பெரிய துணியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேலே துணியை வந்து இப்படி வச்சு நல்லா இப்படி பண்ணிங்கனால இந்த ஈரம்லாம் இந்த துண்டில் இறங்கிடும். ஸோ நம்மளுக்கு உருளைக்கிழங்குல இருக்க அந்த தண்ணியெலாம் போயிடும். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்து இந்த உருளைக்கிழங்குல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த
நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்குலாம் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயில் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து உருளைக்கிழங்கை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம பரட்டி போடக்கூடாது, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணாலும் அது உடையாது உருளைக்கிழங்கு. ஸோ 2 மினிட்ஸுக்கு எதுவும் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி பண்ணி விட்டோம்னா நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பார்த்தீங்களா எண்ணெய். இது வந்து ஓரளவுக்கு நல்லா அடங்குச்சுனாலே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததாக அர்த்தம். ஸோ இது நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஹோம்மேட் ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். பார்த்திங்களா, நம்மளுக்கு சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம கட் பண்ணுறது மட்டுமே ரொம்ப டைம்லாம் எடுக்காது, டக்குன்னு கட் பண்ணிடலாங்க. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து குழந்தைங்கள் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து மிளகுத்தூள் விருப்பப்படுறவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை வர மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி வச்சிங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த உருளைக்கிழங்குல வந்து எல்லா பக்கமும் உப்பு இந்த மிளகுத்தூளில் நல்லா சாரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் இந்த ஒரு ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பொங்கலுக்கு லீவ்லாம் வருது, மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.